வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026ல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வருட கிரகங்களை தான் எடுப்போம். புத்தாண்டு பலன்கள் சொல்லும்போது எப்போதுமே ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை சொல்லும்போது நம்ம வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், அடுத்து ராகு கேது, இந்த மாதிரியான இந்த 4 கிரகங்களை வைத்துதான் இந்த வருட பலன்களை நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த புத்தாண்டாகப்பட்டது 2026 புத்தாண்டாகப்பட்டது எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான ஒரு மாற்றத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. எல்லோருக்குமே ஒரு எல்லா வளமும் இன்புற்று இருக்க அவர்களினுடைய குலதெய்வ ஆசிர்வாதமும் அவர்களினுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற்று இந்த வருட பலன்களை நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களும் அவர்களினுடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரியான சில நேர்த்தி கடன்களை வச்சுக்கோங்க. ஏன்னா வருடம் ஆரம்பிக்கும் போது நம்ம சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி நிறைய சபதங்கள்லாம் எடுப்போம். நம்ம எந்த வருடத்துலயாவது இந்த கடனை அடைச்சிடணும், இந்த வருடத்துலயாவது நமக்கு திருமணம் நடைபெறணும் அப்படின்ற மாதிரியான சில வேண்டுதல்கள் இருக்கும். அதற்கு உங்களுடைய தெய்வம் முழுமையான ஒரு ஆசிர்வாதத்தையும் உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற எல்லாம் வல்ல இறைவனை நம்ம பிரார்த்தித்து இந்த வருட பலன்களை கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது குரு பகவான் வருடத்தின் ஆரம்பத்துல அந்த மிதுன ராசியில அந்த வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு மேல கடகராசியில உச்சம் பெறுகிறார். அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசியில பயிற்சி ஆகிறார். அடுத்து சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார். செகண்ட் ஆஃப் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் வருடத்தின் இறுதியில டிசம்பர் மாசம் தான் பயிற்சியாக போகுது. ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சியாகி போறாங்க. இதனால என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ல அஷ்டமசனியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் முழுமையாக இருந்தா கூட குருவினுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல ஜூலை மாதம் வரைக்கும், அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறார். அந்த 11ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் உச்சம் பெற்று 12ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த குருவினுடைய பார்வையாகப்பட்டது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 4, 5ஆம் இடத்துல விழறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சில இடத்த கடன்களின் தொந்தரவுனால வீடை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் வருபவர்களுக்கு அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு, ஒரு நிவர்த்தி, ஒரு வருமானம், இந்த மாதிரியான அந்த பிரச்சனைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த குரு பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் வேலையினுடைய சுமை அப்படின்றது இருமடங்காக இருக்கும். இந்த 2026 அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஓவர் ஒர்க் ப்ரெஷர், அப்புறம் டென்ஷன், உங்களுடைய உயர் அதிகாரிகளினுடைய தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. செஞ்சு கொடுக்கக்கூடிய தகவல்கள், அதாவது வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தவறாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதனால நீங்க செகண்ட் டைம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலவரம், இந்த மாதிரியாக எல்லாம் அந்த வேலை அலுவலகத்துல அந்த வேலையினுடைய சுமை இருமடங்காக அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த 2026 இருக்கும். இதனால வேலை இழப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய திசாபுத்திகள் மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தது அப்படின்னா அந்த அஷ்டம சனி வேலை இழப்புகளை இந்த வருடத்துல அந்த முற்பகுதியில, அதாவது ஜூனுக்கு முன்னாடியே கொடுத்துரும். இஃப் சப்போஸ் அப்படி கொடுத்துருச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க வெளியூர்ல நீங்க உங்களுடைய வேலையை தேடுறது நல்லது. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வேலை போகக்கூடிய அளவுக்கு சில ப்ரெஷர்ஸ் எல்லாம் வராது. ஆனால் தேவையில்லாத ஒரு இடமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஊர்ல, உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்காது அப்படின்னு தெரியுமோ அவங்களுக்கு அந்த ஊரை அந்த அரசாங்கம் உங்களுக்கு ஒதுக்குவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி
அந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும். அது நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் அந்த அலைச்சல்ன்றது உங்களுக்கு உண்டான ஒரு வயதுக்கு உண்டான ஒரு வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பசங்க செய்யக்கூடிய அளவிற்கு அந்த அலைச்சல் அப்படின்றது அதிகப்படியாக கொடுக்கும்போது அந்த அஷ்டம சனி முழு உருவமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம இந்த வருடம் எப்படி மேடம் ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை தான். அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது. இந்த சிம்மராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அதிகாரத்தன்மையோட பேசக்கூடிய ஒரு நபர்கள். ஆனாலும் முழுமையா அந்த அதிகாரத்தன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது. இவ்வளவு ஒரு டாமினேஷனா இருந்தா நமக்கு இது சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்கள் கூட இந்த காலகட்டத்துல அந்த அதிகாரத்தன்மைன்றது இவர்களால அடக்க முடியாத ஒரு ஒன்றாக இருக்கும். அதனால சில இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால அந்த அதிகாரத்தன்மை இல்லாமல் ரொம்ப எளிமையாக இருந்துட்டீங்க இன்னும் ஒரு வருடம் தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் ஜூலைக்கு மேல பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறதுனால பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையின் தீவிரங்கள் மறைந்து போவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு முதலீடு சம்பந்தப்பட்ட சில உத்தியோகங்களை, அதாவது முதலீடு சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை எடுக்கக்கூடாது. எடுத்தீங்க அப்படின்னா அந்த முதலீடு உள்ள லாஸ் ஆகி உள்ள இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். எந்த விதமான ஒரு சில நிவர்த்திகளும் உங்களுக்கு இருக்காத ஒரு அமைப்பாக தான் இந்த 2026 இருக்கு. அப்போ நீங்க இருக்கக்கூடிய ஒரு தொழிலை அப்படியே ஏற்று நடத்துறது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நீங்க நல்ல ஒரு மாற்றி அமைக்கிறது நல்லது. இதெல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். உங்களுடைய குடும்ப உறவுகளோடு சில தேவையில்லாத விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. பண்ணுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தோல்விகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகளை அடக்குறன்ற பேர்ல அடக்குனீங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு பறந்து போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும். அதனால சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை கண்டும் காணாத மாதிரி இருந்துட்டீங்க, ஒரு இலைமறை காயாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பழுவாக இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. இந்த நேரத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய தொழிலினுடைய போக்கை நீங்க கவனிக்கணும். லாஸ்ல போகுதா ப்ராஃபிட்ல போகுதா? ஏன்னா தொழில் நல்லாதான் இருக்கு அப்படின்ற மாதிரியாக ஒரு மேலோட்டமான சில அமைப்புகள் இருந்தாலும் அதுல டீப்பா உள்ள போய் பார்க்கும்போதுலாம் அதுல என்னென்ன மாதிரியான சில இழப்புகள் அப்படின்றது இவர்களுக்கு தெரியும். அதனால அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கண்ணோட்டமாக இருந்து கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்க இந்த இடத்துல இறங்கி வேலை செய்யணும். இறங்கி வேலை செஞ்சாதான் அந்த தொழில நஷ்டம் அடையாம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் இருக்கும். இல்ல அப்படின்ற பட்சத்துல மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு அங்க நிரந்தரமற்ற ஒரு தன்மை அப்படின்றது இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த நிரந்தரமற்ற தன்மை வரும்போது நீங்க என்ன பண்ணணும், பிஃபோர் ஒரு 3 months 6 monthsக்கு முன்னாடியோ அதற்குண்டான சில ஏற்பாடுகளை பண்ணி வச்சிடணும். இப்போ உங்களுக்கு விசா காலாவதி ஆக போகுது அப்படின்ற பட்சத்துல இந்த ஆண்டினுடைய 8வது மாசமோ இல்ல 6வது மாசமோ ஒரு 6 மாசம் தான் இருக்கு விசா எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு. எனக்கு இந்த இடத்துலயே திரும்ப எனக்கு நல்லா கொடுப்பாங்களா, ரினியூவல் கொடுப்பாங்களா, இல்ல நான் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமான்னு அப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது. அதற்குண்டான சில முயற்சிகளை செய்யணும். விசா காலாவதி ஆக போகுது அப்படின்ற பட்சத்துல வேற கம்பெனில மாற்றம் செய்யறதோ இல்ல இந்த கம்பெனிலேயே நீங்க அந்த ரெனிவல் ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்றதோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல முயற்சி செய்தீங்க. இந்த சிம்மராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் ஒரு முயற்சி இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாம் அடைந்திருப்பாங்க. ஆனா இந்த வருடம் நிறைய ஒரு எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போடாம இந்த வருடம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அது சின்ன சொத்துக்களாக இருந்தாலும் பெரிய ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு அமைப்புகளாக தொழில் ரீதியான சில விஷயங்களாக இருந்தாலும் எந்த இடத்துலயும் உங்களுக்கு எஃபர்ட் போடாம எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களுமே மாற்றங்களுமே அமையாது இந்த 2026ல. இந்த 2026ல விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள். கடந்த காலத்துல ஒண்ணுமே அறியாது ஒரு குழப்ப சூழ்நிலையில கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எந்த விதமான காம்படிஷனுமே அட்டன் பண்ணாம சும்மா வெட்டியா இருந்திருப்பீங்க. இந்த வருடம் அதற்குண்டான வாய்ப்புகள் வரும். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சில இடத்துல
பிற்காலத்துல இவர்களினுடைய உடல் தகுதி அப்படின்றது மறுக்கப்படுவதற்கு உண்டான ஒரு ரிஜெக்ஷன், உங்களுடைய உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் மூலமாக ரிஜெக்ட் ஆகுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால விளையாட்டு துறையில இருக்கிறவங்க நிறைய எஃபர்ட் போடுங்க. தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனால சில ரிஜெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு இந்த நேரத்துல கண்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு இந்த விளையாட்டு துறையில சார்ந்தவங்களுக்கு. அதனால கண் சம்பந்தப்பட்ட சில சிகிச்சைகளையும் அதற்குண்டான உணவு பழக்கங்களையும் எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திருமண உறவுகள்ல சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், 7ஆம் வீட்டு களத்திராதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இதை நிவர்த்தி செய்யறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2026 அதற்குண்டான நிவர்த்திகள்லாம் கிடையாது. ஏன்னா அஷ்டம சனி மிகப்பெரிய அளவுக்கு இந்த வருடம் உருவெடுக்கிறதுனால அந்த கணவன் மனைவி உறவுல மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா புதுசா திருமணமான தம்பதிகள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறது நல்லது. உங்களுடைய வேலையில மாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு, எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.